கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 20. மாயரூபி செய்த புறச்சமய உபதேசம். விஷ்ணுமூர்த்தி தன்னிடம் இருந்தே மாயாஸ்வரூபமான ஒரு புருஷனை தர்ம விக்னத்தை முன்னிட்டு உண்டாக்கினார். அப்புருஷன் மொட்டை தலையும் மலின உடையும் மரத்தால் செய்த குண்டிகையும் மயில் தோகையால் செய்யப்பட்ட குஞ்சமும் ஒரு கையில் ஆடையும் தர்மா என்னும் சொல்லும் உடையானாய் விஷ்ணுவை கைகுவித்து பணிந்து கட்டளைக்காக காத்து நின்றான். அவனை பார்த்து திருமால், நீ என்னுடலினின்று தோன்றியதால் என் கட்டளைப்படி நடக்கக் கடவாய். மாயாமயமான 16,000 கிரதங்களையுண்டு செய்து கொடுத்தேன். அது சிரோதாசார ஸ்மார்த்தாசார விருத்தம் ஆனதும் வருணாசிரமம் இல்லாததும் இவ்வுலகத்திலேயே ஸ்வர்க்க நரகங்கள் உள்ளனவென்பதும் வேதம் பொய் என்றும் சாஸ்திரங்கள் கர்மவாதம் என்பதுமாய் உள்ள அக்கிரதங்களை நீ என்னிடம் கற்று தேர்ந்து விரிவுபடுத்த வேண்டிய ஆற்றலையும் என்னிடமே பெற்று பலவித மாயைகளையும் என்னிடமிருந்தே சுவாதீனமாக அடைவாய். தோன்றுதல், மறைதல், வசியம், அவசியம், ஸ்நேகம், விரோதம் முதலிய விசித்திர வித்தைகள் யாவும் உனக்கு கைகூடும் என்று கூறி அவற்றை அவனுக்கு கற்பித்து நீ திரிபுரம் சென்று அவ்வசுரர்களை உன் மாயா வித்தையால் மயக்கி அவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தை கற்பித்து அவர்களிடம் இருந்து சிரோத ஸ்மார்த்த ஆசாரங்களை உன் வலிமையால் விலக்கி திரிபுர நாசமாகும்படி செய்ய வேண்டும் என்று பணித்து அம்மாயா புருஷனை அனுப்பி வைக்கலானார். அவ்வசுரர்கள் உன்னிடம் வசப்பட்டு நீ சொல்லும் சாஸ்திரத்தை மோகித்த பிறகு உவர் நிலத்தையடைந்து கலியுகம் வரும் வரையில் இருந்து கலியுகம் வந்த பிறகு உன் சிஷ்யர்களுக்கும் பிரஷ்யர்களுக்கும் இக்கிறந்த சாஸ்திரங்களை போதித்து இவைகளை விருத்தி செய்ய கடவாய். இதை நீ செய்வதால் நீயும் என் பதவியை அடைவாய் என்று ஆசீர்வதிக்கவே மாயாரூபியானவன் 4 சிஷ்யர்களை படைத்து அவர்களுக்கு இவ்வித்தையை படிப்பித்து பண்டிதர்களாக்கி விஷ்ணு சமூகத்திடம் வந்து 4வருமாக வணங்கினார்கள். மகிழ்வுற்ற மகாவிஷ்ணு, நீங்கள் 4வரும் உங்கள் குருவைப் போலவே வித்தை பயின்று விளங்குவீர்களாக என்று ஆசீர்வதிக்க அந்4வரும் நமக்கு கிடைப்பது எல்லாம் தர்மமே என்று சொல்லிக்கொண்டு கந்தைகளை கட்டிய பிராண நிவாரண குச்சிகளை கையிலேந்தி விஷ்ணுவை பணிய அவர்களின் கைகளை பற்றி தன் தேக சம்பூதனான மாயாரூபியின் கையில் ஒப்புவித்து இவர்களை உன் போலவே நினைத்து காப்பாற்று என்று கூறி உங்களுக்கு பூஜ்யன், ருஷி, பதி, ஆசாரியன், உபாத்தியானன் என்னும் இப்பெயர்கள் விளங்கி பரவுவதுடன், அதாவது ஆரிஹந்த் சத்ருவை ஜெயிப்பவன் என்னும் என் பெயரும் கூட உனக்கு உண்டாகுக என்று ஆசீர்வதித்தார். நீங்கள் இப்பெயர்களை உச்சரித்து கொண்டிருங்கள் என்று அவர் கூறியதும் மாயாரூபி நமஸ்கரித்து விடை பெற்று 4வரிடமும் உடன் கொண்டு திரிபுரத்திற்கு அருகில் ஒரு வனத்தில் இருந்து மாயை உடையவர்களையும் மயக்கும் மாயை செய்யத்தக்கதான வினோத வித்தைகள் செய்து கொண்டு இருந்தார்கள். அதனை கண்டவர்கள் அம்மதத்தில் சேர்ந்து போதனை பெற்று அம்மதத்தில் பற்று கொண்டிருந்தார்கள். மாயையை கண்டோர் மதி மயங்கினார்கள். இப்படி மாயை செய்து வந்த மாயாரூபியின் வித்தைகள் விஸ்தாரமாகிக் கொண்டிருக்கும் போது நாரத மகரிஷி விஷ்ணு மூர்த்தியை உடைய விஷ்ணு அவரையும் இந்த 5வரோடு சேர்ந்து கொள்ளும்படி சொன்னார். அதனால் மாயாரூபியும்
அவர் சிஷ்யர்கள் 4வரும் அவருடன் நாரதரும் ஆக 6வராக திரிபுர அசுரர்களின் பட்டினத்தில் பிரவேசித்தார்கள். நாரதர் முதலில் வித்யுன்மாலியைக் கண்டு, இவர் மகா புத்திமான், தர்மத்தை கர்மமாக கருதுபவர். இவரிடம் அநேக தர்மங்கள் உள்ளன. இவருக்குச் சமமானவர் யாருமில்லை. நானும் இவர் சிஷ்யனாகி உபதேசம் பெற்றேன். நீயும் இவரிடம் மந்திரோபதேசம் பெற்றுக்கொள் என்று கூறினார். வித்யுன்மாலி நாரதரை நோக்கி, மகா புண்ணியரான தாங்களே உபதேசம் பெற்றுள்ள போது நானும் பெறுவதுதான் தர்மம் என்று கூறி மாயாரூபியை வணங்கி, மகானுபவரே, நீர் எனக்கு தீட்சை செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றார். மாயாரூபியோ வித்யுன்மாலியை நோக்கி, அரசனே, நான் சொல்லுவதை தடையின்றி செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்னரே அவ்வித்யன்மாலி, தங்கள் கட்டளைப்படி நான் நடப்பேன் என்றான். உடனே மாயாரூபி தன் வாயை மறைத்து கட்டிக்கொண்டிருந்த வெள்ளை துணியை நீக்கி, என் உபதேச மந்திரத்தை அடைக என்று சிவ தருமங்கள் நசிக்கத்தக்கதான சில வகை மந்திரங்களை உபதேசித்து தீட்சை செய்வித்து, உன் பட்டணத்தார் அனைவரும் தீட்சதராக வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளையை சிரமேற்கொண்ட அவ்வரசனும் தன் பிரஜைகளை தான் தீட்சை பெற்றது போல் அவர்களும் பெற வேண்டும் என்று கட்டளையிட்டான். இதனால் மாயாரூபியின் சிஷ்ய பிரஷ்யர்கள் நகரம் முழுவதும் தீட்சை செய்வித்து சமண மதத்தை பரப்பினார்கள். திருச்சிற்றம்பலம்.